ப்ரெஷர் குக்கரில் பொடியாக நறுக்கின வாழைத்தண்டு, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், தக்காளி பழம், மஞ்சள் தூள், தனியாத்தூள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சிருக்கிற வாழைத்தண்டில் தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைத்தண்டுலேருந்து கொஞ்சமாக மட்டும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வடிகட்டிக்கோங்க. இதில் இருக்கிற சாறை நல்லா அழுத்தி வடிகட்டிட்டு இந்த நாரை தூக்கி போட்டுடலாம். இதை செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற வாழைத்தண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. திக்காகி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக மிளகுத்தூள், கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் இந்த வாழைத்தண்டு சூப் ரெசிபியை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு டீடைல்டு வீடியோ லிங்க் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching.